ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் உச்ச நிலையில் மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போ பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. அதாவது சுக்கிர பகவான் உச்சநிலை, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் இன்னும் 12 மாதமாக உங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருக்க போகிறார். அவர் இருக்கிற காலம் சொற்ப காலம். அப்போ அந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், நல்லதே செய்யும், வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்யும் என்று சொன்னால் மிகையாகாது. ராசியில் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு நல்லவர் இல்லை என்று சொன்னாலும் கூட, சுபர் இல்லை என்று சொன்னாலும் கூட, உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதில் 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப அமக்கலங்க. 11ஆம் இடத்துல பாருங்கள், ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குது. அப்போ புதன் பொறுத்த வரலையும் உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார். மேலே இருந்து வக்ரம்னா பின்வீட்டுக்கு செல்கிறார், அதாவது பின்னோக்கி செல்கிறார், கும்பத்துக்கு செல்கிறார். அப்போ இருந்த போதிலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அதுவும் 11இல் இருக்கும் கிரகங்கள் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதுவும் ராகு பகவான் 11இல் இருந்தால் சொல்லவே தேவை, பிரம்மாண்டமான பலனை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா பிரம்மாண்ட நாயகன்னே பேர் அவருக்கு. பாருங்கள், குரு ராசியில் இருக்கார். ஜென்மத்தில் குரு சிலருக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்லதே செய்வாருங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எதுலேயும் ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். குரு பகவான் இருந்தார்னு சொன்னாலே எதையும் கொஞ்சம் குவாலிட்டியாக திங்க் பண்ணக்கூடிய ஏன்னா குரு தப்பு பண்ண மாட்டார் இல்லைங்களா. அப்போ ராசியில் அமருகிறார் என்று சொன்னால் மேன்மையானவர், மேன்மக்கள் இல்லையா குரு. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான ஒரு அம்சத்தை தருவார். 2 புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் குறைவொன்றும் இல்லை. குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ தனவரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்குது. 7 செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அதிபதி உங்களுக்கு 2இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு சிறப்பாக அமையும். உங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். அவங்க கல்வியில் ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரக்கூடிய நிலை. 7ஆம் வீட்டு அதிபதி 2இல் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ஆதலால் திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அற்புதமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் ரொம்ப உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறது பாக்கியத்தில் தடை ஒன்றும் இல்லை. எதுவுமே ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும்.
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தையால் உங்களுக்கு ஆதாயம். அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளால் பொற்காலம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். பாருங்கள், 9 பாக்கியஸ்தானம். தந்தையால் நல்லது நடக்கும். தந்தைக்கும் நல்லது நடக்கும். தந்தை உங்களுக்கு பிரதியாக உங்களுக்கு எதுவும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவரும் திருவரும் நிறைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் 9ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத இடங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது. 5ஆம் இடம் சீட்டாட்டம், ரேசி, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். இரும்பு சார்ந்த துறையில் சின்ன லேட் ஃபேக்டரியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாத ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சொந்த தொழில் நல்ல ரெட்டிப்பு லாபம் வரும். நீங்கள் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். அந்த அளவுக்கு இப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருக்க போகிறது. அதனால் பண வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை ஏற்பட போகிறது. இந்த ராகு பகவான் 11 அளப்பரிய பலனை தரப்போகிறார். நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டம். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். இதையும் தாண்டி இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் இன்னொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராகு 11 இருக்கிறார். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் சாதனங்கள் உற்பத்தியாளர்கள், பயன்படுத்துபவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கும் கூட ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 21, 22 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை. செலவுகள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ கட்டிகளோ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதவிடாய் பிரச்சனை கொஞ்சம் உங்களை யூட்ரஸ் ப்ராப்ளம் வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுதல், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. இல்லை அங்கே வேலி போடுறது, இல்லை சுவர் கட்டுறது, இதுபோல் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.